ஆகஸ்ட் 9 வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டால ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் நைட் டின்னர் முடிச்சிட்டு தூங்க போயிருக்காங்க. இந்த 31 வயசான போஸ்ட் கிராஜுவேட் ட்ரெயினி டாக்டர். காலையில ஒரு 4 மணி இருக்கும். அவங்க தூங்கிட்டு இருந்த ரூம்ல சஞ்சய் ராய் 33 வயசு அவனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வாலண்டியரா வேலை பார்த்துட்டு இருக்கான். ரூமுக்குள்ள வந்தவன் டாக்டர் கிட்ட தப்பா நடக்க பார்த்திருக்கான். பயத்துல அவங்க அலறவே வாயை ஃபுல்லா பொத்தி கழுத்து அப்படியே திரும்பி இருக்கான். இவ்வளவு கொடூரமா ரேப் பண்ண முடியுமோ பண்ணி அவங்கள கொலையும் பண்ணிட்டான். வேட்டையாடி சாப்பிடுற மிருகம் கூட செத்து போன இறைய சாப்பிடாது. ஆனா இவன் அந்த டாக்டர் இறந்த பிறகு கூட விட்டே வைக்கல. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ படி இந்தியால 2022 மட்டுமே 31,516 ரேப் கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு. நிர்பயா கேஸ்ல ஒரு பொண்ணு ஏன் நைட் வெளியில போறா அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு. இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவங்க வேலை பார்க்குற இடத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன் இவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலையே, நைட் எங்கேயும் போகலையே, அப்புறம் ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது? ரேப் பண்ணுனா இந்திய சட்டத்தின்படி ஐபிசி செக்ஷன் 376 மினிமம் 10 வருஷம் கூட கொஞ்சம் பெனாலிட்டி. இவனா 10 வருஷம் ஜெயில போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரி ஆட்கள் 10 வருஷம் ஜெயில வந்துட்டு வெளியில வந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி ஆட்கள் எங்க திரும்புவாங்க? கண்டிப்பா இந்திய சட்டங்கள் கடுமையாக்கப்படணும். இந்த கேசஸ் ஃபுல்லாவே சால்வ் ஆகணும். இந்தியா பெண்களுக்கு, இந்தியா மட்டும் இல்ல வெளிநாட்டுல இருந்து வர இந்திய பெண்களுக்கும் சேஃப்டிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இதா இருக்கணும்.